வணக்கம் மக்களே! இன்னைக்கு கோடை காலத்தில நிறைய கிடைக்கிற மாம்பழத்தோட நன்மைகள் தாங்க நம்ம பார்க்க போறோம். மாம்பழம் அப்படின்னாலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் அத சாப்பிடணும் தான் அத பார்த்தாலே நம்மளுக்கு நினைப்பு வரும். ஆனா அதோட நன்மைகளும், அதோட ஆரோக்கியத்தையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்கும்போது அதோட நன்மைகள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? அதனால நம்ம வாங்க இதோட நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம். கோடை காலத்தில் ராஜாவான மாம்பழத்தில வைட்டமின் பார்த்தீங்கன்னா ஏ, பி6, சி, நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதோடு செரிமானத்தை மேம்படுத்துகிறதுங்க. மேலும் கண் பார்வைக்கு நன்மை தருவதுடன் சருமத்தையும் பளபளப்பாகவும் வைக்க உதவுகிறது. இதை எப்படிலாம் நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள வைட்டமின் சி உடலில் உள்ள எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுனால நம்மளுக்கு நோய் வரதை கட்டுப்படுத்துது. செரிமான ஆரோக்கியம் அடுத்து பார்த்திங்கன்னா, செரிமான ஆரோக்கியம் எப்படி தருதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்ச்சத்து மற்றும் என்சைம்கள் அமலேசுகள் செரிமானத்தை எளிதாக்குகின்றன மற்றும் மலச்சிக்கலை தடுக்க உதவுதுங்க. கண் ஆரோக்கியம் வைட்டமின் ஏ எல்லாருக்குமே தெரியும். வைட்டமின் ஏ கண்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விட்டமின்னு. இதில் லுடின் மற்றும் ஜியாக்சாந்தின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கண் பார்வை குறைபாட்டை தடுத்து கண்களை பாதுகாக்கின்றன. அடுத்து பார்த்திங்கன்னா இதய ஆரோக்கியம். மாம்பழத்தில் உள்ள பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்க உதவுதுங்க. இரத்த அழுத்தம் நம்ம சீராக வச்சாலே நம்ம இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள அந்த டேஸ்ட்டுன்னே சொல்லலாம். அந்த மாம்பழத்தை சாப்பிடும்போதே நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல் வரும். அது பார்த்திங்கன்னா நினைவாற்றலையும் மேம்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்க உதவுதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த கோடை காலத்தில் கிடைக்கிற மாம்பழத்தை நீங்கள் சாப்பிட்டு உங்களோட ப்ரெஷர் எல்லாத்தையும் குறைச்சிக்குங்க. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நீரிழிவு நோய் உள்ளவங்க, சுகர் அதிகமாக இருக்கிறவங்க நிறைய சாப்பிடக்கூடாது. லைட்டாக ஒரு 2 பீஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு. கரெக்டான அளவில் சுகர்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த குறிப்பு பார்த்திங்கன்னா, இந்த மாம்பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை அரை மணி நேரம் தண்ணீரில் ஊற வச்சுட்டு அதில் உள்ள ரசாயனங்கள்லாம் நீக்க உதவுங்க. நம்ம வெதுவெதுப்பான தண்ணியில் எல்லா பழமுமே எந்த பழம் வாங்கினாலே ஒரு வெதுவெதுப்பான தண்ணீரில் கழுவி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரசாயனம் இதெல்லாம் கலந்து தான் நம்மளுக்கு இந்த பழங்கள்லாம் வருது. அதனால நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கிறது நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா நிறைய வகைப்படுதுங்க. ஏகப்பட்ட 12 வகை சொல்கிறாங்க. 12 வகைப்படம். இது முக்கனியில் ஒரு கனின்னு கூட இதை சேர்த்துருக்காங்க. அவ்வளோ டேஸ்ட்டு. முக்கனியில் ஃபஸ்ட்டு கனியாக இந்த டேஸ்ட்டை வச்சுருக்காங்க. எப்போதுமே குழந்தைங்கள்லாம் கொடுக்கும்போது ஒட்டு மாம்பழம்னு சொல்லுவாங்க. அந்த மாம்பழம் நீங்கள் கொடுக்கலாம். குழந்தைங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசு குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக மாம்பழம் கொடுக்கலாம். அதுக்கு கீழே உள்ள குழந்தைகள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி கொடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ஏன்னா மாந்தம் பிரச்சனை அதெல்லாம் சொல்லுவாங்க. அதனால குழந்தைங்களுக்கு ஒரு 3 வயசுக்கு மேலே நம்ம எல்லா சாப்பாடுமே நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படிங்கும்போது நம்ம ஃப்ரூட்ஸும் கொடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மாம்பழம் கோடை காலத்தில் அதிகமாக கிடைக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. எந்த சீசனில் எந்த பழம் கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு நல்லது. நார்ச்சத்து இதெல்லாம் கிடைக்கிறதுனால நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதில் சில வகை நம்ம பார்த்துடலாம் மாம்பழத்தில். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 12 வகை இருக்குது. ருமானி, பங்கனப்பள்ளி, அடுத்து நீலம், அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய மாம்பழம் இருக்குது. எனக்கு அவ்வளோவா பேர் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வியூவர்ஸும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சேன். ஏன்னா இந்த கோடை காலத்தில் இந்த தகவல் உங்களுக்கு கொடுக்கறது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கோடை காலத்தை குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் மாம்பழம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டு நல்லா மகிழ்ச்சி அடைங்க. எப்போதுமே ஆரோக்கியமும் சந்தோஷம்தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாழ்க வளமுடன்.